சொந்த நாடு என்று அழைக்கப்படுகின்ற ஆதிசங்கரனின் பூமி பரசுராம கஷேத்திரம் இந்த கேரள பூமி. கேரள பூமியிலே தமிழகம் மற்றும் கேரள எல்லை பாலக்காட்டு கணவாய், அதன் அருகாமையிலே பத்ரகாளியினுடைய ஒரு திருக்கோயில் உதயமாகிறது. அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள், யாகசாலை இதெல்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். இந்த பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் அடுத்து வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி பொதுமக்களுடைய வழிபாட்டிற்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்படுகிறது. அந்த விழாவிலும் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும். நம்முடைய பாரத தேசம் புண்ணிய தேசம். பாரத தேசத்தையே பாரத தேவியாக, பாரத தேவினா வந்தே மாதரத்துல சொல்றாங்க, தொம்பி துர்கா தசப்பிரகரணதாரிணி கமலாம் கமலதல விகாரிணி வாணி வித்யாதாரிணி. நம்முடைய லட்சுமியின் வடிவமாக, மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாகத்தான் இந்த தேசம் இருக்கு. இந்த தேசமே அன்னை மாகாளியினுடைய வடிவம்தான். அப்படிப்பட்ட பத்ரகாளிக்கு இங்கே ஒரு திருத்தலம் உருவாகிறது. பத்ரகாளியினுடைய அருள் பெற்றுத்தான் மகாகவி காளிதாசன் ரகுவம்சத்தை இயற்றினார். காளிதேவியின் அருள் பெற்றுத்தான் அம்பா பவானி அவங்க கொடுத்த அந்த வாழ், அதை வச்சுதான் சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். காளிதேவியினுடைய அருள் இந்த பாரத தேசத்தை காப்பாற்ற வேண்டும். இங்கே ஆன்மீக பூமியான, சங்கரரின் பூமியான, தெய்வத்தென்ற சொந்த நாடான நம்முடைய குருவாயூரப்பனுடைய நாடு, திருவனந்தபுரம் பத்மநாபசாமியுடைய நாடு, ஐயப்பனுடைய நாடு, இந்த தேசத்திலே அன்னை பத்ரகாளியினுடைய அருள் பரிபூர்ணமாக இங்கே எல்லோருக்கும் கிடைக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன்.